10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.2 9வது கணக்கு பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. மேலும் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா என ஆராய்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 2 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் எனில் முக்கோணம் அப்படிங்கிறப்ப நமக்கு 3 நேர்கோடுகள் இருக்கும். அந்த 3 நேர்கோடுகளுக்கு சாய்வு கணக்கிட்டு ஏதாவது 2 நேர்கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கல் பலனானது -1 இருந்ததுன்னா அந்த 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு சொல்லிடலாம். அப்போ செங்குத்தா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கோணமானது 90 டிகிரியை அமைக்கும். அது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னு சொல்லிடலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகள். அடுத்து பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா அப்படின்னு ஆராயணும். இப்போ முதல் சப்டிவிஷனில் கேட்டிருக்கக்கூடிய 3 புள்ளிகளையும் எழுதிடுறோம். ஏ என்ற புள்ளியானது 1, -4, பி என்பது 2, -3 மற்றும் சி என்பது 4, -7 ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 புள்ளிகள் ஆகும். 3 புள்ளிகளையும் இணைக்கிறப்ப ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஏபிபிசிசிஏ அப்படிங்கிற நேர்கோடுகளுக்கு சாய்வு கணக்கிடலாம். ஏபியின் சாய்வு ஏபியின் சாய்வு 3 புள்ளிகள் தெரிஞ்சது. அப்படி 2 புள்ளிகள் தெரிஞ்சதுன்னா சாய்வு கொண்ட நிபந்தனை y2 - y1 x2 - x1. இப்போ ஏபி அப்படிங்கிறப்ப y2 - 3 -4 x2 - x1. x2 2 x1 ஆனது 1. இங்கே சுருக்கிக்கலாம். -3 -× -+4 2 - 1ங்கிறப்ப 1. 4 - 3 1 1/1 1 ஈக்குவல் டு மதிப்பெண்ணானு கிடச்சிருக்குது 1. அடுத்து பிசியின் சாய்வு கணக்கிடலாம். பிசியின் சாய்வு சி என்ற புள்ளியானது x2 y2, பி என்ற புள்ளியானது x1 y1. y2 - y1 -7 பி என்ற புள்ளியில் இருக்கக்கூடிய y1இன் மதிப்பானது -3 x2 - x1. x2 ஆனது 4 x1 என்பது 2. -7 -× -+3 4 - 2 2. இங்கே சுருக்கிறோம். -4/2 1 2 2 4 மதிப்பு -2/1ங்கிறப்ப -2. அடுத்து ஏசியின் சாய்வு கணக்கிடலாம். ஏசியின் சாய்வு சி என்ற புள்ளி x2 y2, ஏ என்ற புள்ளியானது x1 y1. இப்போ x2 ஆனது -7 x1 என்பது -4. x2வின் மதிப்பு 4 x1இன் மதிப்பு 1. இங்கே சுருக்கலாம். -7 -× -+4 4 - 1 3. -7 + 4 -3/3 1 3 1 3 -1/1ங்கிறப்ப மதிப்பு -1. எந்த 2 நேர்கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1ன்னு வருதுன்னு பார்த்துட்டோம்னா ஏபியின் சாய்வையும் ஏசியின் சாய்வையும் பெருக்கிக்கிட்டோம்னா 1 × -1 -1 அப்படின்னு இருக்கும். ஏபியின் சாய்வு பெருக்கல் ஏசியின் சாய்வு ஈக்குவல் டு 1 × -1 மதிப்பானது -1. இது -1ன்னு கிடைச்சதுனால இதில் பொதுவான முனைப்புள்ளியாக எது அமையுதுன்னா ஏங்கிறது தான் பொதுவான முனைப்புள்ளியாக இருக்குது. அப்போ ஏபி செங்குத்து ஏசின்னு சொல்லிடலாம். கோணம் ஏவானது 90 டிகிரியாக அமையும். அப்போ கோணம் ஏவானது 90 டிகிரியாக அமையுங்கிறதுனால கொடுக்கப்பட்டுள்ள 3 புள்ளிகளும் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். therefore கொடுக்கப்பட்ட மூன்று புள்ளிகளும் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். அடுத்து பித்தாகரஸ் தியரத்தை நிறைவு செய்யுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். பித்தாகரஸ் தேற்றம் இதை நிறைவு செய்யுமான்னு பார்க்குறோம். ஏ என்ற கோணம் தான் நமக்கு 90 டிகிரியாக இருக்கிறதுனால ஏ மற்ற 2 புள்ளிகள் பிசின்னு நேம் கொடுத்துட்றோம். இது 90 டிகிரி. கர்ணமானது பிசியாக இருக்குது. அப்போ பிசி ஸ்கொயர்
எதுக்கு சமமாக இருக்கணும்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயருக்கு சமமாக இருந்தது அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றம் நிறைவு செய்யப்படுகிறதுன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த பக்கங்களின் மதிப்புகள் கணக்கிடலாம். ஏபி ஏசி பிசி என்னன்னு கணக்கிடலாம். ஏபிங்கிறப்ப இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவுக்கு உண்டான நிபந்தனை எப்படின்னா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏபிங்கிற புள்ளியில் x1 y1 ஆனது ஏ புள்ளி, x2 y2 ஆனது பி புள்ளி. இதற்கு இடையேயான தொலைவு கணக்கிடலாம். ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1, x2 ஆனது 2 மைனஸ் x1 ஆனது 1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1, y2 என்பது மைனஸ் 3, y1 என்பது மைனஸ் 4ன்னு இருக்குது ஹோல் ஸ்கொயர். 2 மைனஸ் 1 1, 1 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா மதிப்பானது 1 ப்ளஸ் அடுத்ததில் மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 1 1, 1 ஸ்கொயர் 1 ரூட் 2ன்னு மதிப்பு கிடச்சிருக்கு. அடுத்து ஏபிசி கணக்கிடலாம். பிசிக்கு இடையேயான தொலைவு, அந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவுங்கிறப்ப சி என்ற புள்ளியானது x2 y2, பி என்ற புள்ளியானது x1 y1. x2 மைனஸ் x1, x2 4 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஆனது மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் 4 மைனஸ் 2 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. அப்போ மைனஸ் 7 ப்ளஸ் 4 அப்படிங்கிறப்ப மைனஸ் 3, மைனஸ் 7 மைனஸ் ப்ளஸ் 3ன்னு வருது. மதிப்பானது மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். 2 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 4, 4 வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 16, மைனஸை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் என்னவாகும் ப்ளஸ் ஆகும். மைனஸ் பெருக்கல் மைனஸுங்கிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும். மதிப்பு என்ன கிடச்சிருக்குது ரூட் 20 பிசியின் மதிப்பு. அடுத்து ஏசி கணக்கிடலாம். ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1, x2 y2 என்பது சி என்ற புள்ளி, x1 y1 என்பது ஏ என்ற புள்ளி. x2வின் மதிப்பு 4 மைனஸ் x1 1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இங்கே சுருக்கலாம். 4 மைனஸ் 1 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, மைனஸ் 7 ப்ளஸ் 4ங்கிறப்ப மதிப்பு மைனஸ் 3, மைனஸ் 3 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ப்ளஸ் 9, 3 பெருக்கல் 3 9, ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா மதிப்பு ரூட் 18ன்னு கிடச்சிருக்குது. நிறுவ வேண்டியது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் சமமா இல்லையா என்னன்னு பார்க்குறோம். சமமாக இருந்ததுன்னா பித்தாகரஸ் தேற்றம் நிறைவு செய்யப்பட்டது. பிசியின் மதிப்பு பிசி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20, இதை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ மதிப்பு 20. அடுத்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர், இதை ரெண்டையும் வர்க்கப்படுத்துகிறோம். இதனுடைய மதிப்பு ரூட் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 18 ஸ்கொயர். அப்போ மதிப்பு 2 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 20. இரு மதிப்புகளும் சமமாக இருக்குது. அதாவது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் சமம் என்பதால் தேர்ஃபோர் பித்தாகரஸ் தேற்றம் நிறைவு செய்யப்படுகிறது அப்படின்னு கொடுத்துடலாம். இதே முறையில் அடுத்த நிபந்தனை அடுத்த சப்டிவிஷனும் செய்யலாம். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 புள்ளிகள் LMN, L என்பது 0,5, M என்பது 9,12 மற்றும் N என்பது 3,14. இதுலேயும் 3 நேர்கோடுகள் அமையும். LMN அப்படிங்கிற முக்கோணத்தில் அமையக்கூடிய 3 பக்கங்கள் LM, MN, LNங்கிறது. அதனுடைய சாய்வுகள் கணக்கிடலாம். LMன் சாய்வு y2 மைனஸ் y1 12 மைனஸ் 5 பை 9 மைனஸ் 0 சுருக்கலாம். 12 மைனஸ் 5 7, 7 பை 9 இதனுடைய மதிப்பு. அடுத்து MNன் சாய்வு எழுதலாம். MNன் சாய்வு M என்ற புள்ளி x1 y1, N என்ற புள்ளி x2 y2. 14 மைனஸ் 12 பை 3 மைனஸ் 9. இங்கே சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 14 மைனஸ் 12 2 பை 3 மைனஸ் 9 6 மைனஸ் 6ன்னு வரும். 3 2 2 3 2 6 மதிப்பானது மைனஸ் 1 பை 3. அடுத்து LNன் சாய்வு கணக்கிடலாம். LNன் சாய்வு
எல் என்ற புள்ளி x1 y1, n என்ற புள்ளியானது x2 y2. y2 மைனஸ் y1 14 மைனஸ் 5 பை 3 மைனஸ் 14 மைனஸ் 5 9, 9 பை 3, 1 3 3 3 9, 3 பை 1 அப்படிங்கிறப்ப மதிப்பு 3. எந்த இரு சாய்வுகளை பெருக்கிறப்ப மைனஸ் 1ங்கிற மதிப்பு வரும்னா எம் எண்ணையும் எல் எண்ணையும் பெருக்கிக்கலாம். எம் எண்ணின் சாய்வு பெருக்கல் எல் எண்ணின் சாய்வு. எம் எண்ணின் சாய்வானது மைனஸ் 1/3 பெருக்கல் 3 3 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு முறை வரும். மதிப்பானது -1. எது இதில் பொதுவான முனைப்புள்ளியாக அமையுதுன்னா என் என்பது பொதுவான முனைப்புள்ளியாக அமைகிறதுனால எல்எம்என்னுங்கிற முக்கோணத்தில் கோணம் எண்ணானது 90 டிகிரியாக அமையும். கோணம் என் என்பது 90 டிகிரி. அதாவது எம்என் செங்குத்து எல்என் கோணம் எண்ணானது 90 டிகிரி. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 புள்ளிகளையும் இணைக்கும் முக்கோணமானது ஒரு செங்கோண முக்கோணமாக அமையும். therefore கொடுக்கப்பட்டுள்ள மூன்று புள்ளிகளும் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து நிறுவ வேண்டியது பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் தேற்றத்தை நிறுவறோம். கோணம் என் என்பது அதாவது முனைப்புள்ளி எண்ணானது 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். அந்த நிபந்தனையை வச்சு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். என் என்பது 90 டிகிரி, எல் எம் என் இது 90 டிகிரி அமைக்குது. பித்தாகரஸ் தேற்றத்தை எழுதிக்கிட்டோம்னா கர்ணமானது எல்எம். அப்போ எல்எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்என் ஸ்கொயர் ப்ளஸ் எம்என் ஸ்கொயர். இந்த நிபந்தனையை நிறுவலாம். தொலைவு கண்டுபிடிக்கலாம். எல்எம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. எம் என்ற புள்ளியானது x2 y2. 12 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர். சுருக்கலாம். 12 மைனஸ் 5 அப்படிங்கிறப்ப 7, 7 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். 7 பெருக்கல் 7 49 ப்ளஸ் 9 பெருக்கல் 9 81. 49 ப்ளஸ் 81 கூட்டிக்கிறோம் 90. 90 ப்ளஸ் 40 130. ரூட் 130 மதிப்பு. அடுத்து எல்என் கணக்கிடுறோம். எல்என்னில் எல் என்பது x1 y1, n என்பது x2 y2. x2 மைனஸ் x1 14 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். y2 மைனஸ் y1 எழுதியிருக்கிறோம். அடுத்து x2 மைனஸ் x1 3 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர். சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 14 மைனஸ் 5 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ரூட் ஆஃப் 9 ஸ்கொயரோட மதிப்பு 81 ப்ளஸ் 9. 81 ப்ளஸ் 9 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு 90. ரூட் 90. அடுத்து mn கணக்கிடுவோம். mnல m என்ற புள்ளியானது x1 y1, n என்ற புள்ளியானது x2 y2. ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. x2 ஆனது 3 மைனஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 14 மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் 3 மைனஸ் 9 மதிப்பு மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14 மைனஸ் 2 2 ஸ்கொயர். மைனஸை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ப்ளஸ் 6 பெருக்கல் 6 36 2 பெருக்கல் 2 4. ரூட் 36 ப்ளஸ் 4 கூட்டிக்கிட்டோம்னா மதிப்பு 40. இதை கணக்கு சுருக்கலாம். அதாவது பித்தாகரஸ் தேற்றத்தை நிறுவலாம். எல்எம் ஸ்கொயர் மதிப்பு ரூட் 130 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகும் 130. எல்என் ஸ்கொயர் ப்ளஸ் எம்என் ஸ்கொயர் ரூட் 90 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 40 ஹோல் ஸ்கொயர். 90 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 90. ரூட் 40 வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகும் 40. அப்போ 130 மதிப்பு. இரண்டு மதிப்புகளும் சமமாக இருக்குது. எல்எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்என் ஸ்கொயர் ப்ளஸ் எம்என் ஸ்கொயர்னு கிடைச்சதுனால therefore பித்தாகரஸ் தேற்றமானது நிறைவு செய்யப்பட்டது.
தேங்க்யூ.